உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனிப்பெயர்ச்சி பலன்களில் அதை நிறைய நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி பலன்களில் ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு சனி அதற்கான பெயர் அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, பாத சனி, விரய சனி, அதே மாதிரி சகாய சனி, ஜென்ம சனி, இந்த மாதிரிலாம் பஞ்சம சனி, அதுபோல பெயர்கள்லாம் வைத்திருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உரிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரார் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு. இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை அவர் தருகிறார். சோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது என்றால், இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லுகிறார் சனி பகவான். மீனராசிக்கு சென்று சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். அந்த இடத்துல மீனத்திலிருந்து இந்த ராசிகாரர்கள் எல்லாம் பார்க்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஸோ அங்கிருந்து உங்க ராசிக்கு என்னென்னலாம் நடக்கும்? இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு 2 குழப்பங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த சனி எவ்வளவு மோசமா செயல்படுவார், இயற்கை சீரழிவுகள்லாம் உண்டாகுமா, போர் அபாயங்கள் உண்டாகுமா போன்றவைலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்களையுமே பெருசா ஒன்றும் பண்ண மாட்டார். காரணம் என்னன்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி எந்த ஒரு கிரகம் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகத்தால் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம். குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த தோஷத்தையும் உங்களுக்கு தரப்போவது இல்லை. குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். ஸோ அப்ப அந்த சனி பகவானால் ஜென்ரலாவே தொல்லை என்பது இந்த வருடம் யாருக்குமே இல்லை. மேலும் இந்த சனி மங்கள சனியாக, அதாவது இந்த குருவனுடைய வீட்டில் இருந்து உங்களுடைய அத்தனை ராசிகளையும் பார்க்கின்ற இதே நேரம் நிறைய ராசிகளுக்கு குழந்தை வரம், வெளிநாட்டு யோகம், அதே மாதிரி உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றை அள்ளித்தரப்போகிறார். எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 5 என்பது என்ன அப்படின்னா பந்தயம். 5ங்கிறது என்னன்னா புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகிறதுனா, புத்திர பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சனி தரும் நற்பலனால் நிச்சயம் குழந்தை பிறகும். விருச்சிகராசிக்காரர்கள் மினிமம் ஒரு குழந்தை நிச்சயம் கிடைக்கும் இந்த 2.5 வருடத்துல. ஸோ குடல் இனிது யாழ் இனிது என்பார் நம் மக்கள், மழலை சொல் கேளாதவர்னா. அப்படியே இந்த குழந்தைக்காக கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் இந்த புத்திர பிராப்தி என்பது உண்டாகிறது. 5ஆம் வீட்டு சனி பகவான் என்பது சொத்துக்களை தருகிறார். இது வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு வரவே இல்லை குருஜி, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எவ்வளவு போராடினாலும் எனக்கு அந்த சொத்து சேர மாட்டேங்குது, அந்த சொத்துக்கான ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க, கேஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, அந்த சொத்தே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது போன்ற பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் அந்த சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகள் என்பவை உண்டாகும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா இறை அருள். ஸோ அப்போ இறைவனுடைய அனுகிரகம், நீ ஏதாவது ஒரு விஷயம் சாமி காரியம் பண்ணிட்டீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த சுவாமி காரியத்துக்கும் உங்களுக்கான இறை அருள் என்பது தன்னால் கிடைக்கும். ஸோ அந்த தவறுகள், அந்த தெய்வ சாபம், தெய்வ கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் மறந்து தன்னால் கிடைக்கும். முக்கியமாக விருச்சிகராசிக்காரர்கள்லாம் ஆர்த்தரப்பிரணர் என்று அழைக்கக்கூடிய நீங்கள் சொந்த முதலாளிகளாக மாறப்போகிறீர்கள். முதலாளிகள்னா உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் நீங்களே உங்கள் கையால் தொழில் செய்யறதுக்கு ஆரம்பிக்க போறீங்க. நிறைய பேர் வண்டிலாம் வாங்குவீங்க, நிறைய பேர் ஸ்தாபனங்கள்லாம் தொடங்குவீங்க, கல்வி சாலைகள் மாதிரி தொடங்குவீங்க, அல்லது நிறைய பேர் இந்த டிராவல்ஸ் மாதிரி விஷயங்கள், ஸ்பா மாதிரி விஷயங்கள், மசாஜ் சென்டர், இந்த கட்டிங் பண்ணுறது, இந்த பிரைடல் மேக்கப் மாதிரி உணவகங்கள், ரெஸ்டாரண்ட் நிறைய பேர் பண்ணுவீங்க, அல்லது பேக்கரி மாதிரி துரித உணவுகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான, நீங்கள் சொந்த காலில் நிற்க போறீங்க அந்த மாதிரி விஷயங்கள். சில பேர் ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிட்டு கலக்குவாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் சொந்த காலில் நிற்க வேண்டிய நேரம். சனி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் வீட்டில் விட்டார், தடுக்க ஆளே கிடையாது. 5, 6, 7 பார்க்கிறார் விருச்சிகராசிக்காரர்களுக்கு. 7 சனி பார்க்கும் பொழுது 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்கும் பொழுது விவாகம், உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது மிக அற்புதமானதாக அமையப்பெறும். ஏன்னா சனியே 7 பார்க்கிறார். அப்படிங்க 5ல் இருக்கிற யோகாதிபதி சனி
உங்களுக்கு 4 குடையவன் அவன் 7 பார்க்கும்போது காதல் அதிகமாகும். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா வெளிநாட்டு பயணம். நீ கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. காரணம் என்னன்னா சனி பார்த்தாச்சு. அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது என்னன்னா உங்களுக்கு கூட்டு முயற்சி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பார்ட்னர்ஷிப்னால நீங்கள் வெளியே போகிறது, அவர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் அவர்களோடு சேர்ந்து தொழில் பண்ணி நீங்கள் பெரிய ஆள் ஆகிறது போன்ற விஷயங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நான் எனக்கு நல்லா துணி தைக்க தெரியும், நான் ஏன் அதில் டிசைன் பண்ணக்கூடாது, நான் ஏன் அதில் ஸ்டோன்ஸ் வச்சு ஆர்ட் பண்ணக்கூடாது, அது போன்ற இன்னோவேஷன்ஸ், புதிய முயற்சிகள். ஒரு தொழில் இருக்கிறது, அந்த தொழிலை சார்ந்த புதிய முயற்சிகள். நான் எனக்கு மொபைல் நல்லா தெரியும், இதை ரிப்பேர் பண்ண தெரிஞ்ச எனக்கு நான் ஏன் லேப்டாப் ரிப்பேர் பண்ணக்கூடாது, அதை சார்ந்த மற்ற பணி என்பது வரும். அதே மாதிரி புதிய முயற்சிகள். 7ஆம் இடம் என்பது என்னன்னா ஃபாரின். நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, கனடா போறீங்க, ஒன்டேரியோ போறீங்க, அந்த மாதிரி ஒரே தூக்கி உங்களை ஃபாரின்ல உட்கார வச்சு அழக பார்ப்பார். அந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதுல லாபம் வந்தாதான் அது பேர் பிசினஸ் என்று அழைக்கப்படுகிறது. லாபம் வராதவை பிசினஸே கிடையாது. ஸோ அந்த பிசினஸ் வருது, லாபம் வருவதற்கான தொழில்களில் உங்களை ஈடுபடுத்துகிறார் சனி பகவான். ஸோ லாபம் மட்டுமல்ல, நண்பர்கள் சேர்க்கை, 11ஆம் இடமாகப்பட்ட மாமனார் மாமியாருடைய அனுகிரகம் போன்றவையெல்லாம் உண்டு பண்ணுகிறார். 11 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதிலையும் வெற்றி. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான அமைப்புகளை சனி பகவான் தருகிறார். இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8இல் மறைவதால் 2 குடையவன் 8இல் மறைஞ்சு தனப்பிராப்தியே இருக்காது, பண வரவே இருக்காது. அதாவது ரன்னிங் மணி இருக்காது, ரன்னிங் மணி. ஆனால் உங்களுக்கு 2ஆம் இடத்தை யார் பார்க்கிறாருன்னா இப்ப சனி பார்க்கிறார் 10ஆம் பார்வையாக. 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு பணவரவு என்பது ஏற்படும். இந்த வருடத்தில் வருகின்ற சனிதான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்ற போகிறார். 7ஆம் இடமாகப்பட்ட வெளிநாட்டு யோகத்தை கொடுத்து விட்டார். 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை தந்து விட்டார். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை தந்து விட்டார். இது அத்தனையும் தர்றது யாருன்னா இந்த சனி தான். சனி தரும் நற்பலன் 5ஆம் வீட்டு சனி. ஸோ அப்பா 5ல் இருக்கக்கூடிய சனி வேற என்ன நற்பலன்கள்லாம் தருவார் என்றால் 5 பந்தயம். ஸோ இப்போ யாரையாவது நீங்கள் ஒரு சேலஞ்சு மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க, இந்த சேலஞ்சில் நான் வெற்றி பெறுவேன், உன்னை எதிர்த்து நான் ஜெயிப்பேன், நான் உன் முன்னாடியே வீடு கட்டி வாழ்ந்து காட்டுவேன், உன் முன்னாடியே இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேங்கிற மாதிரிலாம் மனசில் நீங்கள் கருதிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வெற்றி பெறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பந்தயத்தில் நீங்கள் பயங்கரமாக வெற்றி பெறுவீங்க. 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு காடோட பிளெஸிங்ஸ். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் வச்சிருக்கிற பேஷன், அதாவது நான் சின்ன வயசுலேருந்து நான் படித்ததுனமோ எலக்ட்ரானிக்ஸ், ஆனால் என்னோட பேஷன் நான் இது பண்ணுறது தான், நான் செடி கொடிகள்லாம் வளர்த்துறது, கார்டன் பண்ணுறதெல்லாம் என் பேஷன், அல்லது ஆடு மாடு பண்ணை வளர்த்துறது என் பேஷன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. அண்ட் ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய பொன்னை தரப்போகிறது. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். அந்த யோகாதிபதி யாருன்னா குரு. ஜென்ரலாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தங்கம் சேர்த்துட்டே இருக்கும், ஆனால் தங்கம் சேர்ற தங்கம்லாம் ஒன்று கூடவே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா குருனா தங்கம், ஜாதகத்தில் குருவுடைய அமைப்பு சரியில்லைன்னா தங்கம் கூட இருக்கா. இந்த வருடம் தங்கம் நிறைய சேரப்போகிறது. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்க போறீங்க. சனிப்பெயர்ச்சி உங்களுக்கான மாபெரும் வெற்றியான பயிற்சியாக இருக்கும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.